ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். நம்மள நிறையா பேர் வீட்டில் இந்த வாழைப்பழம் ஈஸியாக வீணாக போயிடும். அதே நேரத்தில் அதில் யாருமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே கிடக்கும். இந்த மாதிரி வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளார 2 வாழைப்பழம், 2 முட்டை, 1/3 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு பால், முட்டையோட வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் இந்த சுகர் நல்லா கரையணும். இது கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கேரமலைஸ் பதத்துக்கு வரணும். அடுப்பை மீடியம் லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு லைட்டாக தேன் கலரில் வர ஆரம்பிக்கும். இது வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நல்ல டார்க் கலரில் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். பட் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் கரிஞ்ச வாசனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா இந்த கேரமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். மிக்ஸி ஜாரில் முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல, அதை ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மேலாப்பில் ஒரு நுரை மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போது ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி இருந்துச்சுன்னா போதும். ஒரு இட்லி பாத்திரம், அப்படி இல்லைனா ஒரு ஸ்டீமர், அப்படி இல்லைனா குக்கர், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வச்சுருந்த அந்த பாத்திரத்தை உள்ளே சேர்த்துக்கிட்டு இதை கவர் பண்ணி இல்லை மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த புட்டிங் ரொம்பவே சூப்பராக செட் ஆகியிருக்கும். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சைட்ஸில் கத்தியை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற வாழைப்பழத்தை வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டெசர்ட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழமே பிடிக்காத குழந்தைங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.